பெட்டர் அதெல்லாம் ஃபேக். அது வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் பணத்தை இழந்துட்டு தான் நிற்பீங்க. இப்போ உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அது ஒரு கேம்பிளிங் தான். நீ ஒன்றுமே தெரியாமல் போய் இறங்கிட்டு இப்படி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவான், ஒரு 1000 ரூபா போடுவான், அடுத்து அப்படி மேலே போகும், 1200 வரும், அடுத்து என்ன சல்லுன்னு கீழே வரும், 600 வரும். இன்ட்ராடே எஃப்என்ஓ வந்து இட் இஸ் நாட் அ ரைட் சாய்ஸ் ஃபார் எனி ஒரு இண்டிவிஜுவல், ஒரு காமன் மேனுக்கான இது கிடையாது. நமக்கு ஜாப் டைமிங்ஸும் ட்ராவல் டைமும் அதுவே சரியா போயிடும். இதை ரிசர்ச் பண்ணி ஃபர்தராக தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பொறுமையும் அறிவும் நமக்கு போதும் அளவுக்கு இருக்கிறது யாருக்கும். இது ரொம்ப கரெக்டு நீங்கள் சொல்கிறது. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டைம் இருக்காது, பிகாஸ் அவன் ப்ரொஃபஷன் வேறு. எனக்கு ட்ரேடிங்கில் ஜீரோ நாலேஜ் இருக்கும். நிறைய பேர் நானும் அதில் ஒருத்தன் வந்து பணம் கொடுத்து இழந்தவன் ப்ரோ. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபெயிலியர் ஆனதை யாருமே சொல்லவே மாட்டாங்க. 13,000 தான் சேலரியை நம்ம பிளான் பண்ணிக்கணும். 13,000 சேலரி பிளான் பண்ணி எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்ணால் தான் அந்த 2,000ங்கிறது அவங்க அக்கௌண்ட் இல்லைன்னு நினச்சிக்கணும். உங்களுக்கு 25,000 ரூபா சம்பளம் வருதுன்னா உங்களுக்கு அந்த 2,000 ரூபா 3,000 ரூபா வந்து டேக்ஸ்ன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ராம்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அப்துல் சார், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பைட் மாதிரி எடுத்திருந்தேன். அதாவது உங்களுக்கு இன்ட்ராடே, அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றின அவேர்னஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். நீ ஒன்றுமே தெரியாமல் போய் இறங்கிட்டு இப்படி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவான், ஒரு 1000 ரூபா போடுவான், அடுத்து அப்படி மேலே போகும், 1200 வரும், அடுத்து என்ன சல்லுன்னு கீழே வரும், 600 வரும். ஸோ அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் அனுப்பிச்சிருந்தேன். பார்த்தீங்களா சார்? கண்டிப்பாக பார்த்தேன். ஓகே சார். இப்போ நிறைய பேருக்கு டவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை வந்து அவங்க பார்க்குறது வந்து ஒரு கேம்பிளிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க தாங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரேன், இவ்வளோ தரேன்னா பெட்டர் அதெல்லாம் ஃபேக். அது வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் பணத்தை இழந்துட்டு தான் நிற்பீங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆனால் அதே தான் இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை எஃப்என்ஓவாக இருக்கட்டும், நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இல்லை நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அது ஒரு கேம்பிளிங் தான். கேம்பிளிங்னா எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா சூதாட்டம்ங்கிறது தான் கேம்பிளிங்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு கருத்தும் அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த லேர்னிங்க்கான சரியான கைடன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்க்குறாங்க, ட்ரேடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்யூட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நிறைய அனலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது யூடியூப் பார்த்து ட்ரேட் பண்ணுறது கரெக்டான அட்வைஸாக இருக்குமா சார்? 100% கரெக்டானது கிடையாது. யூடியூப் மூலமாக ஒரு ட்ரெயினர்கிட்ட நீங்கள் ஒரு வெபினார் மூலமாக இன்றைக்கி நிறைய பேர் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை லேர்ன் பண்ணலாம். பட் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய ஒரு ஹோம் ஒர்க் பண்ணணும், ஒரு கிரவுண்ட் ஒர்க் ஒன்று பண்ணணும். நீங்கள் அதை பண்ணாமல் டைரெக்டாக அதுக்குள்ளே போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு போன உடனே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும், இது என்னோடய வியூ, என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே எஃப்என்ஓ வந்து இட் இஸ் நாட் அ ரைட் சாய்ஸ் ஃபார் எனி ஒரு இண்டிவிஜுவல், ஒரு காமன் மேனுக்கான இது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருங்க. ஸ்விங் ட்ரேடருக்கும் இன்ட்ராடே ட்ரேடருக்கும் ஹியூஜ் வித்தியாசம் இருக்குது. ஸ்விங் ட்ரேடருங்கிறது என்னென்னா, என்றைக்கு மார்க்கெட் இறங்குதோ அன்றைக்கி அவர் வாங்கி டெலிவரி எடுத்துருவார், அந்த ஸ்கிரிப்டை டெலிவரி எடுத்துருவார். பட் ஹி வில் பேஷன்ஸ்லி வெயிட் ஃபார் தட். ஒரு 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ அந்த ஸ்டாக்ஸ் ஏறும்போது ஹி வில் புக் த ப்ராஃபிட், ஹி வில் கம் பேக். இதுதான் ஸ்விங் ட்ரேடர். இன்ட்ராடே ட்ரேடருங்கிறது என்னென்னா, அன்றைக்கே அந்த ஸ்டாக்ஸை வாங்கி அன்றைக்கே அதை சேல் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நீங்கள் வாங்குவீங்க ஒரு ஸ்டாக்கை, நீங்கள் ஸ்டாக் வாங்கினதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்காரன் வந்து வாங்க ஆரம்பிப்பான். ஸோ வாங்க ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு ஏறும். நீங்கள் திருப்பி என்ன பண்ணுவீங்க, இன்னொரு தடவை வாங்குவீங்க, டபக்குன்னு திருப்பி ஸ்டாக்ஸ் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 3:30 மணிக்குள்ளே அதை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா திருப்பி இருக்கிற ரிமைனிங் ஒரு 3 டே வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஃபெயிலியரான டே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்ட்ராடேயில் ஹார்ட்லி ஒரு வெரி ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் தே ஆர் சக்சீடிங். ரிமைனிங் மெனி அதர் பீப்புள் தே ஹவ் லாஸ்ட் தேர் கேபிட்டல். இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ ஈக்விட்டி எக்ஸ்போஷர், பி அ ஸ்விங் ட்ரேடர். அந்த ஸ்விங் ட்ரேடரும் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களோட லிமிட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் இருக்கா, ஒரு 5 லாக்குக்கு ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக ஒரு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்ஸை வாங்குங்க, டெலிவரி எடுங்க, ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 20% ப்ராஃபிட் வருதா விற்றுட்டு வெளியில் வாங்க, திருப்பி அதை ஹோல்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. என்றைக்கு மார்க்கெட் இறங்குதோ அன்றைக்கி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேவும் எஃப்என்ஓ தான் உங்களை வந்து அடிக்ட் ஆகும், உங்களை வந்து அதுக்குள்ளேயே டெய்லி போக சொல்லும்.
ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது யூ வில் லாஸ் ஆல் யுவர் கேபிட்டல். அதே மாதிரி எந்த கம்பெனி எது வந்து வெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணால் கன்சல்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணி சார் நான் இது மாதிரி எனக்கு ஒரு 15,000 வச்சுருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் அந்த 15,000 ஃபுல்லாக நான் அந்த தான் போட போகிறேன், அதை எப்படி பண்ணால் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும், இல்லை அந்த 15,000 திருப்பி எனக்கு வரா மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும். சார் இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஓகே நான் கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை நான் பண்ணணும் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டு சில பேர் வந்து கற்றுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் வந்து சரியான கைடன்ஸ் இல்லை எனக்கு, நான் வந்து ஒரு கரெக்டான கைடரை வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுறதுன்ற ஒரு குழப்பம் இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை இழந்துட்டேன்ற ஒரு கருத்தும் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட போய் அவரும் சொன்னார், நான் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து நான் பணத்தை இழந்துட்டேன், எனக்கு வந்து யார் கரெக்டாக கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு கைடன்ஸ்க்காக போகிறீங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்தா நீங்கள் வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதெல்லாம் சொல்லுங்கள் சார்? கண்டிப்பாக ஒரு இப்போ நிறைய உங்களுக்கு டெலிஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்களா, அப்படியா இருந்தால் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி தரோம், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தரோம், நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து உங்கள் நேமில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பதிலாக அவங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் தப்பு தான். ஏன்னா வேற ஒருத்தர் நாலேஜில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது தப்பு, 100% தப்பு. இன்னொன்று என்னென்னா இதுவாக ஓகே, உங்கள் பேரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபண்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகுது, அது மூலமாக வருது. இன்னொன்று இருக்குது ஃபாக்ஸி ஸ்கீம்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டை அவங்க வாங்கிட்டுருவாங்க, வாங்கிட்டு மந்த்லி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 month 2 months தருவாங்க. பேட்டா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்பாங்க, கமாடிட்டி ட்ரேடிங்பாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களும் இதே தான் இன்ட்ராடே ட்ரேடிங் அவங்களோட அக்கௌண்ட்டில் அவங்க பண்ணுவாங்க. பட் அதுலேயும் உங்களுக்கு லூசராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. நீங்கள் இதுக்கு முதல்ல ட்ரெயினர் ஆகணும்னா பேசிக்ஸ் கற்றுக்கங்க. இதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு பாருங்கள். எல்லாரும் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் போக முடியாது. பட் நீங்கள் தான் அதில் சூஸியாக ஹூ இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் ஆன்லைன் கோர்ஸோ இல்லை ரெகுலர் கோர்ஸோ போயிட்டு அதை பற்றி நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, எதனால் அது வந்து இன்றைக்கி கம்மியாச்சு, எதனால் இன்றைக்கி அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு நிறையா அவங்க ரெகுலராக கிளாஸஸ் எடுப்பாங்க. சிக்னல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் தயவு செஞ்சு வேற ஒருத்தரோட டிப்ஸில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் வந்து முடியும். அதை நம்ம என்டர்டெயினும் பண்ணுறது கிடையாது, என்கரேஜும் பண்ணுறது கிடையாது. நமக்கு ஜாப் டைமிங்ஸும் ட்ராவல் டைமும் அதுவே சரியாக போயிடுது. இதை ரிசர்ச் பண்ணி ஃபர்தராக தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பொறுமையும் அறிவும் நமக்கு போதும் அளவுக்கு இருக்கிறது இல்லை யாருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத கேட்டேன். சார் எனக்கு வந்து டே டு டே லைஃப்பில் வந்து என் ஒர்க்குக்கு போகிறதுக்கும் வரதுக்கும் கரெக்டாக இருக்குது, எனக்கு வந்து இதனால் இந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராடே பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல் டே அதுலேயே உட்கார வேண்டியிருக்கும், சரிங்களா? அது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது கரெக்டான ஐடியா கிடையாது. அப்படி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பாத்னா எதை சார் சொல்லுவீங்க? இது ரொம்ப கரெக்டு நீங்கள் சொல்கிறது. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் அவன் ப்ரொஃபஷன் வேறு, அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பாங்க, அவங்க அங்கே கோட் அடிக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அங்கே போய் ஒரு சூப்பர்வைசர் வேலை பார்ப்பார், அவரால் போய் இன்ட்ராடேயில் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக இருக்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங்னா நத்திங் பட் டெலிவரி. நீங்கள் அப்பப்போ ஸ்டாக்கை எப்போல்லாம் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அன்றைக்கி ஆர்டர் போட்டுட்டு உங்களோட லிமிட்டை செட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த லிமிட்குள்ளே வந்ததுன்னா அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இது பர்ச்சேஸ் க்ளோஸ் ஆகிடப்போகுது, பர்ச்சேஸ் ஆகிடப்போகுது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு டெலிவரி வந்துட போகுது. திருப்பி நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருங்க, என்றைக்கு உங்களுக்கு அதிகமாக போகுதோ அன்றைக்கி வீங்க. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில். இல்லை எனக்கு அதோட நல்ல ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம எப்போவுமே ஸ்விங் ட்ரேடிங்கை என்டர்டெயின் பண்ணுவோம், வேறு இன்ட்ராடே எஃப்என்ஓவை நம்ம என்டர்டெயினே பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆப்வியஸ்லி அனதர் பிக் டூல் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் அதை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னா நத்திங் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாதம் எஸ்ஐபிக்கு பதிலாக இப்போ வீக்லி எஸ்ஐபி வந்துருச்சு, டெய்லி எஸ்ஐபி இருக்குது. ஸோ உங்களுக்கு டெய்லியே மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா டெய்லி எஸ்ஐபி இருக்குது. இல்லை நீங்கள் லம்சமாகவே டெய்லி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா காலையில் நீங்கள் ஆர்டர் போட்டு போயிடலாம். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போங்க, இல்லைனா ஸ்விங் ட்ரேடராக இருங்க. ஸ்விங் ட்ரேடர்னால் வாங்கி டெலிவரி எடுத்துகிட்டு என்றைக்கு வேணாலும் வீங்க. ஸோ ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்கு ரெகுலராக வேற ஒரு விஷயத்தை ப்ரொஃபஷனாக வச்சுருக்கிறவருக்கு இன்ட்ராடேவோ எஃப்என்ஓவோ இட்ஸ் நாட் அ ரைட் சாய்ஸ். இன்ட்ராடே பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும், உங்களால் 2 ஜாபையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இன்ட்ராடேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அட் த சேம் டைம் உங்களோட ரெகுலர் ஒர்க்கையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபார் யூ.
அந்த இமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமே நிறைய பேர் வந்து தே வில் ஸ்டார்ட் லூசிங் த மணி இன் இன்ட்ராடே அண்ட் எஃப்என்ஓவில்.